ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இந்த மசாலா ஐட்டம்ஸ் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட 4 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தென் சோம்புத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சு 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குற டைமுக்குள்ளே இந்த மிளகு ஜீரகத்தை நுணுக்கி வச்சுக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கினதும் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்குறேன். நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா, சிக்கன் எல்லாமே நல்லா மெர்ஜாகிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அது மேலே நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு ஜீரகத்தூள், அது தேவையான அளவு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்பயே நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை